கடக ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கட்டின தூரத்துல வருது, ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க, கடகராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறார். அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மன பாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலனா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்கு. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய கடகராசி பலன்களுக்குள்ள போலாம் வாங்க. அன்பு நிறைந்த கடகராசி நேயர்களே, உங்களுடைய மனசு கடலை விட பெருசா இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், கஷ்டத்துல இருக்கவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்களா இருப்பீங்க. அதனாலதான் நீங்க எங்க போனாலும் மதிப்பும் மரியாதையும் ஆதரவும் உங்களை தேடி வரும். இப்போ உங்களுடைய ராசியில தேவர்களின் குருவான குரு பகவான் உச்சமடைந்திருக்கிறதால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது. வீடு மாற்றம், இடமாற்றம், புதிய சூழல், புதிய வாய்ப்புகள், இது எல்லாம் உங்களை நோக்கி வேகமா வரப்போகுது. இனிமே நான் தனியா சாதிக்க போறேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயத்தையுமே துணிஞ்சு செய்ய போறீங்க. அந்த எண்ணத்திற்கேற்ற வாய்ப்புகளும் தானாகவே உருவாக போகுது. வாழ்க்கையில வளர்ச்சிகள் வரும்பொழுது சில இடங்கள்ல நீங்க கவனமாகவும் இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் உச்சத்துல இருந்தாலும் உங்க ராசிக்கு 6ஆம் இட அதிபதியாக இருக்கிறதால எதிரிகளின் தொல்லையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதுக்காக நீங்க எந்த இடத்துலயுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை வீழ்த்துவதற்கு யாராலும் முடியாது. எதையும் சமாளிக்கும் மன வலிமை உங்களுக்கு இருக்கும். சில நேரங்கள்ல நீங்க செஞ்ச வேலைக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போகலாம். வேலை மாற்றம், மன வருத்தம், திடீர் செலவுகள், இது எல்லாம் வரலாம். அந்த மாதிரி சூழல்ல இது எல்லாம் தற்காலிகம் தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவின் பார்வை உங்க வாழ்க்கையில முக்கியமான 3 இடங்கள்ல விழுது. அதுதான் இந்த குரு பெயர்ச்சியின் மிக பெரிய பலமாகவும் இருக்க போகுது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதால பூர்வீக சொத்து, லாபம் கிடைக்கும். குழந்தைகளால பெருமைகள் சேரும். பதவி உயர்வும் சம்பள உயர்வும் எதிர்பாராத நேரத்தில் வந்து சேரும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதால திருமண தடைகள் நீங்கும். நின்று போன சுபகாரியங்கள் வேகமாக நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த விரோதங்கள் கரைந்து போகும். உடல் நலத்துல பாதிக்கப்பட்டிருந்தவங்க கூட மீண்டும் புத்துணர்ச்சியோடு எழுந்து நிற்பாங்க. வாசல் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும். கோவில் தரிசனங்கள் மன நிம்மதியை கொடுக்கும். கூட்டாளிகளுடைய ஆதரவு எல்லா இடத்திலையும் உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதால உடன்பிறப்புகள் உறுதுணையா இருப்பாங்க. புதிதாக வீடு வாங்கி குடியேறும் யோகம் இருக்குது. வம்சம் வளர வாரிசு கிடைக்கும். மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க போகுதுங்க. நீண்ட நாளாக மனசுக்குள் இருந்த ஒரு ஆசை, முன்னோர்கள் கட்டிய கோயிலை புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த எண்ணம் இப்போ நிறைவேற போகுது. தீர்த்த யாத்திரைகள், தெய்வ தரிசனம், ஆன்மீக சிந்தனை, இதுவெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது. புனர்பூச நட்சத்திர காலில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது திடீர் பணவரவு ஏற்படும். வாகனம் வாங்கும் ஆசைகள் நிறைவேறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்துல குரு சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றம் ஏற்படலாம். சேமிப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்பிக்கையான நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறக்கூடிய சூழலும் உருவாகும். தூக்கமின்மை, மன அழுத்தம், வேலை இடமாற்றம், பிள்ளைகளால கவலை, இவையும் சிலருக்கு ஆரோக்கிய தொல்லைகளும் இருக்கலாம். அதனால இந்த காலகட்டத்துல அவசரமான முடிவுகளை தவிர்க்கணும். குடும்பத்தை விட்டு கொடுத்து போறது நல்லது. முக்கியமா குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலத்துல மனக்குழப்பம் அதிகரிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தாமதமாகலாம். தொழில பங்குதாரர்களால பிரச்சனைகள் வரலாம். அதனால எந்த ஒரு முடிவையும் நிதானமா நீங்க எடுக்கணும். வாரந்தோறும் குரு பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வரதன் மூலமா உங்களுடைய மனசு தெளிவடையும். நல்ல முடிவெடுக்கக்கூடிய திறனும் பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து வெற்றியடையக்கூடிய சக்தி, போராடக்கூடிய குணம், விடாமுயற்சி, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதுல ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்ப நல்லபடியாக மாறும், நல்லது எப்ப நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க.
நீங்க என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும் நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் மறந்து தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமாக யோசிக்க வச்சுட்டு இருக்கும். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலா நாலு நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என்னை உண்மையா நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாம என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்க ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்க நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. நீங்க தவறான நபர் அப்படின்னும் அர்த்தம் இல்ல. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கத்துக் கொடுக்குது அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமா எல்லாரும் சொல்லலாம், நல்லது செஞ்சா இங்க காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நல்ல விஷயத்தை எப்ப செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலனாலும் அது காலதாமதமாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட கஷ்டமான சூழல்ல இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்க வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல அப்படிங்கறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாம கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்துல நீங்க வாழ போறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்க எடுத்துக்கணும். சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப வருஷமா இப்படிதான் போயிட்டு இருக்கு, எனக்கு சுத்தமா நிம்மதியே இல்லை, என் குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எப்போ நான் மற்றவங்களுக்காக வாழ்ற மாதிரி இருக்கு, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால நிறைவேற்றிக்க முடியல, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும், இதுவெல்லாம் எப்ப சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாம தான் இன்னமுமே நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்பந்தமே இல்லாம குறைவான சம்பளத்துல தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் இந்த வேலையில சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்திச்சு கடன்ல இருக்கவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு இருந்திருப்பீங்க. சரியான புரிதலோடு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்யறதன் மூலமா இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழல்ல நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுடைய மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலையா இருந்திருக்கும். அதனாலே உங்களுக்கு மனதளவுல பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால உங்களுக்கு வருமானம் அதிகமா வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமா கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல் வந்திருக்குங்க. சில இடங்கள்ல மற்றவங்களுக்கு கடனா பணத்தை கொடுத்துட்டு அது திரும்ப வாங்க முடியாம ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலேயே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருந்திருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேல இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமா மருந்து மாத்திரைகளை அதிகமா சாப்பிடுவீங்க. ஆனா அது குணமடையாம தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரக நிலைகள் காரணமா மருந்துகளோட இயற்கையான உணவு முறைகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் நீங்க மீண்டு வர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. மத்தவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலரை மாத்த முடியாது, ஆனா நம்மளை நம்ம மாத்திக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நம்ம அடுத்த நிலையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நீங்க பெருசா மதிச்ச சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இவ்வளவு வழிகளை
வலிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களும் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில நீங்க பெருசா எதையுமே ஆசைப்படல. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தா போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசுல நிம்மதி இல்லாததுனால உங்க முகத்திலையும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்க ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலா இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்துல யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என்னை கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்க வேண்டுதல் வச்சிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பழிக்க போகுது. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டு இருந்திருக்கும். அதை நேரடியா சொல்லாம ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களா காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்துல ஏமாத்தி போகக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்க மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இதுவரைக்கும் பொது இடங்கள்ல நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்றுப்பீங்க. ஆனா இதுக்கப்புறமா நீங்க துணிஞ்சு செய்ய போறீங்க. இதன் காரணமா உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்கு யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமா இருக்க போறாங்க. இதுவரைக்கும் நீங்க பேசின பேச்சை விட இனி எல்லார்கிட்டயுமே நம்பிக்கையோடு பேச போறீங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்துல நெருங்கிய உறவுகள் மரணத்தால மன வலிமை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. இதற்கு பிறகு மன வலிமையோடு எல்லா காரியங்களையுமே நீங்க செய்ய போறீங்க. 2026 நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்க குடும்ப பொருளாதார சூழலை உயர்த்த போகுது. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாம் சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. நீண்ட காலமாக உங்க குடும்பத்துல வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போறாங்க. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாமல் நடந்துகிட்டதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போறாங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் சில மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்க கவனமா இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான பரிகாரம் ஒன்று சொல்றேங்க, கேட்டுக்கோங்க. சனிக்கிழமைகள் தோறும் சனி வழிபாடு செய்யறதும் பிரதோஷ நாட்கள்ல சிவனை வழிபாடு செய்யறதும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யறது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்க எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாம இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. உங்க வாழ்க்கையில நீ எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாமே நல்லபடியாக அமையும். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போறீங்க. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். தொழிலாளர்களின் ஆதரவு அமோகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றால் நல்ல மேன்மை உண்டாகும். அடுத்ததா பூச நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலும் சரளமான நிலையில் நடைபெறும். பெரிய தொகையை கூட எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண முடியும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பண வரவுகளால் உங்களின் வாழ்க்கை தரம்
உயரும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அடுத்ததா ஆயில்ய நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேரும். மங்களகரமான சுபகாரியங்களுக்கான முயற்சிகள்ல கூட அனுகூலமான பலனை அடைய முடியும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். மேலும் இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க, கேட்டுக்கோங்க. பிரத்யங்கார தேவியை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். மனோதைரியம் அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 9ங்க. இந்த எண்களை அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவுல ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பாத்தீங்கன்னா வியாழன், வெள்ளிங்க. இந்த 2 நாட்களை சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.